வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு என்னன்னா ஸ்பெஷல் கான்செப்ட் ஒன்று பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷல் கான்செப்ட் கேட்காத பரீட்சை எதுவுமே கிடையாதுங்க. அது ரயில்வே எடுத்துக்கிறங்க, எஸ்எஸ்சி எடுத்துக்கிறங்க, நீங்க டிஎன்பிசி எடுத்துக்கிறங்க, எல்லாத்துலயுமே 1ல இருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? இதே நீங்க ஜிடி எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த கொஸ்டினை நீங்க படிச்சுட்டு போயிருங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1ல இருந்து 2 கொஸ்டின் வர்றதை யாருனாலையும் தடுக்க முடியாது. இது நான் சும்மா உங்களுக்கு சொல்ல கிடையாதுங்க. தெளிவா பாத்துக்கோங்க. இங்க பாருங்க 2025ல சிபிஓல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி தான் சிஜிஎல்ல திருப்பி அடுத்து உங்களுக்கு பேஸ் 13ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ உள்ள ட்ரெண்டை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆக முடியும். ஸோ இப்போ உள்ள ட்ரெண்ட்ல போற மாடல்ல தான் நம்ம ஸ்பெஷல் கான்செப்ட்னு நம்ம போட்டிருக்கோம். எல்லா விஷயத்தையும் நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்லி கொடுக்க போறேன். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. கிடையவே கிடையாதுங்க. இந்த விஷயம் 100% உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குங்கிறக்காண்டி தான் நான் பிபிடி ரெடி பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இந்த கிளாஸை நான் கொண்டு போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க போறீங்க. இன்ட்ரெஸ்டா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல நீங்க உட்காருங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இந்த வீடியோ புரியும். இது யாராச்சும் கஷ்டம்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சோன்னா நீங்களே சொல்லுவீங்க, இது சப்பா மேட்டர் வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க ரெடி ஆயிருவீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல லாஸ்ட்ல நீங்க கண்டிப்பா சொல்லணும். நீங்க சொல்ற கமெண்ட் தான் எனக்கு அடுத்த வீடியோ நான் யோசிச்சு புதுசா உங்களுக்கு பண்ணணும்னு தோணும். ஓகேங்களா? அதனால நீங்க கண்டிப்பா கமெண்ட் போட்டுருங்க. உங்களுக்கு கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு தெரியுது நம்மளுக்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர். கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 6ன்னு எடுத்துக்கிறீங்க, 7ன்னு எடுத்துக்கிறீங்க, ஏதோ ஒரு நம்பர். இந்த நம்பர் எப்படி உருவாச்சு? எதுல இருந்து உருவாகி வருது? இந்த மாதிரி விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதா இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர். ஓகேங்களா? ஓகேங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மொத்தத்துக்கு தலைவர், நம்ம குடும்ப தலைவரா ஒருத்தர் யார் உட்கார்ந்துருக்காருன்னா, நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் உட்கார்ந்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? கலப்பு எண்ணுன்னு சொல்லலாம், கலப்பெண்ணுன்னு சொல்லலாம். எது வேணா நம்மளுக்கு சொல்லுவாங்க. தமிழ்ல 2, 3 பேர் சொல்றதுனால அது 2, 3 பேரை உங்களுக்கு நான் எழுதிட்டு வந்திருக்கேன். நீங்க அதை நீங்க படிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? என்ன பொறுத்தளவு நீங்க இதை இங்கிலீஷ்ல படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமை தவிர்த்து வேற எந்த எக்ஸாம் நீங்க போனாலும் சிஜிஎலோ இல்ல நீங்க பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனோ சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேனோ எதுவாச்சும் நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும் கொஸ்டின், ஹிந்தியில இருக்கும். அப்போதைக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல படிக்க பாருங்க. உங்களுக்கு சின்ன சின்ன வார்த்தை நானும் உங்களுக்கு சொல்லி தருவேன். நானும் இங்கிலீஷ்னா அவ்வளவு பெஸ்ட்னா கிடையாது. நானும் உங்களை மாதிரி தான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதனால சொல்லி தரதை பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சுக்கிறங்க. வாங்க போலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர் படிக்க போறோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர்னா என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஒரு நம்ம தாத்தாங்கிற ஒரு ஸ்தானத்துல குடும்ப தலைவரா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிறோங்க. அதுல இருந்து 2ஆ பிரியுதுங்க. என்ன பிரியுதுன்னா, ஒன்னு ரியல் நம்பர், இன்னொன்னு இமேஜினரி நம்பர் அப்படின்னு பிரியுதுங்க. ஓகேங்களா? ரியல் நம்பர்னா என்னன்னா நம்ம நம்பர் லைன்ல இந்த ரியல் நம்பரை நம்ம எழுத முடியுங்க. இமேஜினரி நம்பர்னா நம்ம ஐயோட்னு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? ஐயோட்னா என்னதுன்னா உங்களுக்கு ரூட்டுகளை மைனஸ்ல இருக்குங்க வேல்யூ. ரூட்டுகளை மைனஸ்ல வேல்யூ இருக்கும். இதான் நம்ம ஐயோட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு இந்த இமேஜினரி நம்பர் நம்மளுக்கு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கறதே கிடையாது. நம்ம சிலபஸும் கிடையாது. அதனால நம்ம இதை ஃபோக்கஸே பண்ண கிடையாது. நம்ம ஃபுல்லா நம்ம ரியல் நம்பரை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகேங்க. ரியல் நம்பருக்கு 2 குழந்தை இருக்குது. அது யாருன்னா ஒன்னு யாருன்னா ரேஷனல் நம்பர், இன்னொன்னு இர்ரேஷனல் நம்பருங்க. ஓகேங்களா? ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் என்னதுங்கிறத நம்ம தெளிவா பார்ப்போம். வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும்? ரியல் நம்பர்னா என்ன? அதுக்கு முன்னாடி ரியல் நம்பர்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. இமேஜினரி நம்பர்னா என்னன்னு தெரியணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ரியல் நம்பர்னா என்னன்னு சொன்னேன்? மெய் எண்கள். இது இமேஜினரி நம்பர்னா என்ன சொன்னேன்? மாய எண்கள். ஓகேங்களா? ஓகேங்க. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு ரியல் நம்பர்னா என்ன சொன்னேன்? ஒரு நம்பர் லைன்ல டினோட் பண்ண முடியும்னு சொன்னேன். அதாவது சொல்லி நம்பர் விச் கேன் பி டினோட்டட் பை நம்பர் லைன் அப்படின்னு இருக்கேன். நம்பர் லைன்ல அதை நீங்க என்டர் பண்ண முடியும், அதை போட முடியும்ன்றாங்க. இது நம்பர் லைன்ல cannot denoted on the number line அப்படின்றாங்க. இப்பனா இது போட முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லணும்னா தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. ரூட்டுக்குள்ள மைனஸ்னு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரூட்டுக்குள்ள மைனஸ்னு ஒரு நம்பர் வருது. அப்படி இல்லைன்னா ஐயோட்டா அப்படிங்கிற மாதிரி வருது. இது மட்டும்தான் உங்களுக்கு என்னன்னா இமேஜினரி நம்பருங்க. இதை தாண்டி பேலன்ஸ் எந்த நம்பர் வந்தாலும், இப்ப +3 வந்தாலும் சரி, +7 வந்தாலும் சரி, -3/5 வந்தாலும் சரி, இந்த மாதிரி எது வந்திருந்தாலும் இந்த பத்தியில இந்த டேட்டால உள்ள எது வந்திருந்தாலும் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு விஷயம் தெரியும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 விதமா பிரிக்குது. ஒன்னு ரியல் நம்பர், இன்னொன்னு இமேஜினரி நம்பர். ரியல் நம்பர்னா என்ன தெரியும் நம்மளுக்கு? ரியல் நம்பர்னா என்ன தெரியும்? நம்ம அந்த நம்பர் லைன்ல நம்ம அதை நோட் பண்ண முடியும். நம்பர் லைன்ல நம்ம என்டர் பண்ண முடியும். ஆனா இமேஜினரி நம்பர்ல நம்ம நம்பர் லைன்ல போட முடியாது. ஓகேங்களா? ஓகேங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ரூட்டுக்குள்ள மைனஸ்ல இருக்கும், இல்லைன்னா ஐயோட்டா. இது 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை தாண்டி எந்த நம்பர் இருந்தாலும் அது ரியல் நம்பர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரியல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 எண்ணு இருக்குன்னு தெரியும். என்னது? ஒன்னு ரேஷனல் நம்பர், இன்னொன்னு இர்ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? ரேஷனல் நம்பர்னா என்னங்கிறது நான் தெரியாது. ஒன்னு PQ ஃபார்மேட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் Q not equal to 0. Q 0வா இருக்கக்கூடாது.
அடுத்து பியும் கியூவும் கண்டிப்பா இண்டீஜரா இருக்கணும். இவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இது எப்படி எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொன்னேன், PQ ஃபார்மேட்ல இருக்கணும்னு. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா ஒரு 3/4ன்னு வச்சுக்கோங்க. இது P, இது வந்து Q. ஓகேங்களா? இதே இந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. -3/4ன்னு இதுவும் உங்களுக்கு ரேஷனல் நம்பர் தான். இதே உங்களுக்கு 3 இருக்குது, இதுவும் ரேஷனல் நம்பர் தான். இதே -3 இருக்குன்னு இதுவும் ரேஷனல் நம்பர் தான். எப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா கீழே வந்தோம்னா எந்த நம்பர் இல்லைன்னா நம்ம 1ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப இது வந்து B ஃபார்மேட்ல வந்துருச்சு, இது Q ஃபார்மேட்ல வந்துருச்சா? அப்ப இது PQ ஃபார்மேட்ல இருக்குது. அப்ப இது ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறத தெளிவா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இதை தாண்டி ஒரு நம்பர் எப்படின்னா ஸ்கொயருக்குள்ள ஸ்கொயர் ரூட் நம்பர் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4, 9, 16 இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர் இருக்கணும். இப்படி இருந்தாலும் இது வந்து ரேஷனல் நம்பர் தான். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. இர்ரேஷனல் நம்பர்னா என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, PQ ஃபார்மேட்ல இருக்காது. இங்க PQ ஃபார்மேட்ல இருக்காது. ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 போய்கிட்டே இருக்கும். ஒரு எண்டிங்கே கிடையாது. 2ஆம் பாயிண்ட். 3ஆம் பாயிண்ட் என்னன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்கொயர் ரூட் நம்பரை தாண்டி வேற நம்பர் எது வேணா இருக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 4, 9 ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு இங்க வந்து என்னன்னா ஸ்கொயர் நம்பரை தாண்டி வேற எந்த நம்பர் வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2, அடுத்து ஸ்கொயர் 3, அடுத்து ஸ்கொயர் 5, இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் 5 இந்த மாதிரி எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கொயர் 2க்கு 1.41 இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி இதே நீங்க ஸ்கொயர் ரூட் நம்பர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்க ஸ்கொயர் ரூட் நம்பர் எடுத்தீங்கன்னா நீங்க ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு 2 ஆயிரும். அப்ப அது வந்து என்னன்னா நார்மலான ஒரு ரேஷனல் நம்பர் ஆயிடுச்சு. அதனால தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் நம்பரை தாண்டி வேற எந்த நம்பர் வேணா இருக்கலாம். தெளிவா புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை என்னென்ன நம்ம கான்செப்ட் பார்த்தோமோ அந்த கான்செப்டை பத்தி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, which of the number is set is not subset of the real number அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஒரு ரியல் நம்பரோட சப்செட் என்னன்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? சாட் ஒன்னு ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுல இருந்து ரெண்டா பிரியுது. என்னென்ன பிரியுது? ஒன்னு ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர், இங்கிட்ட வந்து இமேஜினரி நம்பர் அப்படிங்கிறது பிரியுது. இந்த ரியல் நம்பர்ல இருந்து நம்மளுக்கு என்ன பிரியுது? நம்மளுக்கு தெரியும் ரேஷனல் நம்பர், இங்கிட்ட வந்து இர்ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? இர்ரேஷனல் நம்பர். அடுத்து இந்த ரேஷனல் நம்பர்ல இருந்து 2 பிரியும். அதை நீங்க சும்மா தெரிஞ்சுக்கிறங்க. இது வந்து இன்டீஜர், அடுத்து வந்து ஃபிராக்ஷன், இந்த மாதிரி பிரியும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிச்சு. இப்போ என்ன நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டாங்க, நாட் சப்செட் ஆஃப் த ரியல் நம்பர். ரியல் நம்பரோட சப்செட்னா இல்லாதது எதுன்னு கேட்கறாங்க. இப்போ நம்மளுக்கு ரியல் நம்பரோட சப்செட் என்ன தெரியும்? ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது தெரியும். அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது சப்செட். நம்மளுக்கு சப்செட் கிடையாதுன்னு கேட்கறாங்க. அப்போ இர்ரேஷனல் நம்பரும் சப்செட். ரியல் நம்பருக்கு கீழே தான் ரேஷனல் நம்பர். ரேஸ் நம்பரோட அண்டர் தான் இன்டீஜர். ஓகேங்களா? அப்ப இதுவும் நம்மளுக்கு சப்செட் கிடையாது. கரெக்டா? கரெக்டுங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ஆன்சர். நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்தா ரியல் நம்பரே பிரியுது. ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி சப்செட்டா வரும்? நம்மளுக்கு அதோட துணை நம்பர் கிடையாது. இப்போ ரியல் நம்பருக்கு உள்ள நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப சப்செட்னா என்னதுன்னா ரியல் நம்பருக்கு உள்ள என்ன நம்பர்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப ரியல் நம்பர்ல இருந்து உள்ள நம்பர் எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரா வரும்? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உள்ளதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா ரியல் நம்பர். ஓகேங்களா? ரியல் நம்பர். தெளிவா புரிஞ்சிருச்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? செகண்ட் கொஸ்டின்ங்க. த செட் ஆஃப் த ரியல் நம்பர் இஸ் இன்க்ளூட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. ரியல் நம்பர் தொடர்பில் கீழ்கண்ட ஒன்றில் எது அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரியல் நம்பரை தொடர்புடையதுல எந்த விஷயம் கீழே உள்ள ஆப்ஷன்ல அடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? ரியல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல ரியல் நம்பர் நம்மளுக்கு எது? ஒன்னு ரேஷனல் நம்பர், இன்னொன்னு வந்து இர்ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஒன்லி ரேஷனல் நம்பர் கிடையாது. ரியல் நம்பருங்கிறது என்னது? ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பரும் சேர்ந்தது. அப்போ ஒன்லி ரேஷனல் நம்பரும் கிடையாது, ஒன்லி இர்ரேஷனல் நம்பரும் கிடையாது. நம்மளுக்கு அப்போ ஆன்சருங்கிறது என்ன தெரியுது? போத் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர். கரெக்டா புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஹோல் நம்பர்னா என்ன அப்படிங்கன்னா 0, 1, 2, 3 டாட் 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 ஒரு முற்றுப்புள்ளியே எல்லாம் போறதாங்க ஹோல் நம்பர். இதோட ஒட்டி வர இன்னொரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க, நேச்சுரல் நம்பருங்க. நேச்சுரல் நம்பர்னா இந்த 0 மட்டும் வராதுங்க, பேலன்ஸ் எல்லாமே வரும். அதுதான் நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? இதுவும் என்னன்னா ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கிறதா உங்களுக்கு நேச்சுரல் நம்பர். தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுவரை. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 3வது. தெளிவா சொல்றேன், இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம்ல கிடைச்சிரும். நீங்க ரிவிஷன் பண்ண ஈஸியா தான் இருக்கும். அதனால நீங்க நோட்ஸ் எடுத்து வேஸ்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஒரு கொஸ்டின் வரும்போது அதை நீங்க ஆஃப் பண்ணி இந்த கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்க டெஸ்ட் பண்ணா போதுமானது. ஓகேங்களா? உங்களுடைய கையால நீங்க நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of there is a number that is a real but not rational? என்ன கொடுக்குறாங்கன்னா ரியலாவும் இருக்கணும், ஆனா அது ரேஷனலா இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. எப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒன்னு ரேஷனல் நம்பர், அப்படி இல்லைன்னா அது வந்து இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற ஒரு இதுதான் பெரியது ரியல் நம்பர். ஓகேங்களா? கரெக்ட். இப்போ எனக்கு என்ன தெரியும்? 3/4ங்கிறது என்ன தெரியுது எனக்கு? ரேஷனல் நம்பர். என்ன சொல்லிட்டாங்க? நாட் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரா இருக்கக்கூடாது, இர்ரேஷனல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க.
அப்ப 5 5ங்கிறது என்னது, நம்ம 5ங்கிறத 5/1ன்னு போடலாம். அப்ப இதுவும் என்னது, PQ ஃபார்மட்ல வந்துருச்சு. அப்ப இதுவும் ரேஷனல் நம்பர். அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க √7. √7ங்கிறது என்னது, இர்ரேஷனல் நம்பர். ஏன்னா இந்த 7ங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்ப வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா இர்ரேஷனல் நம்பர். கரெக்டா? இதே இந்த இடத்துல 7 இருக்கிற இடத்துல 9 இருக்குன்னா அந்த இடத்துல அது வந்து என்னன்னா ரேஷனல் நம்பரா ஆயிருக்கும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு குழப்பமே இல்லாம இருக்கணுங்கிறக்காண்டி தான் சொல்றது. ஓகேங்களா? அடுத்து -2ங்க. -2ங்கிறது என்னது உங்களுக்கு தெரியும், -2/1 எழுதலாம். அப்ப இதுவும் உங்களுக்கு என்ன PQ ஃபார்மட்ல இருக்குது. அப்ப உங்களுக்கு இதுவும் ரேஷனல் நம்பர். அப்ப நம்மளுக்கு ஆன்சர்ங்கிறது என்னது, √7ங்கிறது ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. வாட் டூஸ் ஈச் பாயிண்ட் ஆன் எ நம்பர் லைன் ரீப்ரசன்ட்? எப்படின்னா நம்பர் லைன்ல என்னென்ன ரீப்ரசன்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்பர் லைன் என்னன்னு தெரிஞ்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்பர் லைன்ல என்னென்ன விஷயம் ரீப்ரசென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு இப்போ என்னன்னா நம்பர் லைன் இருக்குது. இப்போ நம்பர் லைன்ல என்னென்ன விஷயம் ரீப்ரசென்ட் ஆகுதுன்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், நம்பர் லைனாவே ரியல் நம்பர். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு. ரியல் நம்பர் தான் உங்களுக்கு வந்து நம்பர் லைன்ல என்டர் பண்ண முடியும். பாக்கி எதையும் என்டர் பண்ண முடியாது. இந்த ரியல் நம்பர்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து ரேஷனல் இர்ரேஷனல் பிரியும். இந்த இர்ரேஷனல்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து இன்டிஜர் ஃபேக்டர்னு பிரியும். ஓகேங்களா? இந்த ஃபேக்டர்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு நம்பர் நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும். நெகட்டிவ் பாசிட்டிவ்னு உங்களுக்கு பிரியும். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த நம்பர் லைனுங்கிறது உங்களுக்கு வந்து ரியல் நம்பரை வச்சு தான் நான் நம்பருங்கிறத பிரிக்கிறேன். அப்ப எனக்கு ரியல் நம்பர் தான் ஆன்சர். உங்களுக்கு வந்து வேற மித்த எல்லாமே வந்து சப்ஸ்டேஷன் மாதிரி, மித்த எல்லாமே வந்து அதோடைய பிள்ளைகள் மாதிரி தான். இப்போ பண்ணா ரியல் நம்பரோட பிள்ளைகளை மாதிரி தான் மித்த எல்லாமே. நேச்சுரல் நம்பருங்கிறது என்னது உங்களுக்கு அதோட பிள்ளை மாதிரி. அடுத்து இன்டிஜரா அதே தான், ரேஷனல் நம்பர் அதே தான். ரியல் நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குது. ரியல் நம்பர்ல இருந்து எல்லாமே பிரியுது. அதனாலதான் நம்ம வந்து என்னன்னா நம்பர் லைன்ல ரீப்ரசென்ட் பண்றது வந்து ரியல் நம்பர்னு சொல்றோம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறக்காண்டி நெக்ஸ்ட் சார்ட் எடுத்து வந்திருக்கேன். தெளிவா பாருங்க. இப்போ வந்து என்னன்னா ரேஷனல் நம்பருங்க. ரேஷனல் நம்பர்னா உங்களுக்கு என்ன தெரியும், விகிதமுறு என்னன்னு தெரியும். இது வந்து என்னன்னா எப்படி பிரியுதுன்னு பாருங்க. ரேஷனல் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியுது, இன்டிஜரா பிரியுது. இந்த பக்கம் வந்து ஃபிராக்ஷனா பிரியுது. இதை நம்ம முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இந்த ஃபிராக்ஷன்ல இருந்து எப்படி பிரியும்னா நெகட்டிவா பிரியும். இன்னொன்று குரூப் வந்து பாசிட்டிவா பிரியும். அது வந்து ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவா பிரியுறது ஹோல் நம்பர் சொல்லுவாங்க. ஹோல் நம்பர் எப்படி இருக்கும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0ங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெகட்டிவ்ங்கிறது -1 2 3 4 5 6ன்னு இருக்கும். இதே உங்களுக்கு ஹோல் நம்பர் 2 விஷயமா பிரியும். ஒன்னு 0ன்னு பிரியும், இன்னொன்று நேச்சுரல் நம்பர்னு பிரியும். 0ங்கிறது 0, நேச்சுரல் நம்பர்னா என்ன தெரியும், 0 விட்டுட்டு மித்த எல்லாமே நேச்சுரல் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னதுன்னா ஹோல் நம்பரையும் நீங்க நேச்சுரல் நம்பர்லையும் குழப்பமே கூடாது. ஓகேங்களா? ஹோல் நம்பர்னா ஃபுல் முழு நம்பர் 0ல இருந்து வரும். இதே நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து வரும். அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். வேற எதுவும் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை. இதே உங்களுக்கு இன்டிஜர்னா என்னது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்டிஜர்னா என்னதுன்னா ஒண்ணுமே கிடையாது. நடுவுல 0, இந்த பக்கம் +1 +2 +3 இப்படி போகும். அதே இந்த பக்கம் வந்து -1 -2 -3 இந்த பக்கம் போகும். இந்த மாதிரி உள்ளதான் உங்களுக்கு என்ன இன்டிஜர். ஓகேங்களா? ஃபிராக்ஷனுங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், அதேதான். 7/9 2/5 5/3 இந்த மாதிரி பையில உங்களுக்கு நம்பர் வந்துட்டே இருக்கும். அதான் ஃபிராக்ஷன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பா உள்ள கொஸ்டின் 4-5 கொஸ்டின் வந்திருக்கு. அதைங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அந்த கான்செப்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கிறதையும் காட்டுறோம். நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் மூவ் ஆகுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எதுக்குன்னா தெளிவா நீங்க இந்த விஷயத்த நீங்க கத்துக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த டாபிக் எடுத்துட்டு வந்தது. தெளிவா நீங்க படிக்கணுங்கிறக்காண்டி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா நான் கொண்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்காரணத்தை கொண்டு நீங்க கமெண்ட் பண்ணாம நீங்க போயிடாதீங்க. ஏன்னா நீங்க நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன், என்ன பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போயிடும். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்றது, கிளாஸ் எப்படி இருக்குதுங்கிறது உங்களுடைய 1 செகண்ட் 5 செகண்ட் கொடுத்து நம்மளுக்கு ஃபீட்பேக் மட்டும் டெய்லி போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆக விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆஃப் த ஹோல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஹோல் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், 0 1 2 3 இப்படியே போயிட்டே இருக்கதான் ஹோல் நம்பர். கரெக்டா? தே ஆர் இன்க்ளூடு ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன்ல ஏதாச்சும் இன்க்ளூட் ஆயிருக்கா? அப்ப இது கிடையவே கிடையாது. ஃபிராக்ஷன் வேல்யூ இதுல கிடையவே கிடையாது, சீனே கிடையாது. 0ல இருந்து 1 2 3 4 வந்துட்டே இருக்கும், முழு நம்பர் தான். அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, தே ஆர் இன்க்ளூடு நெகட்டிவ் நம்பர். மைனஸ்ல ஏதாச்சும் நம்பர் இருக்கா? நெகட்டிவ்னா என்னதுன்னா மைனஸ்ல வரும் ஆன்சர். இப்போ -1 -2 இது வந்து நெகட்டிவ். இதே 1 2 3ன்னு போதுன்னா இது பாசிட்டிவ். ஓகேங்களா? இது நெகட்டிவ் கிடையவே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தே இன்க்ளூடு 0 அண்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். அப்ப கரெக்ட்டுங்க. இது வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. இது வந்து 0வும் இருக்குமா, 0 இருக்குமா, இது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குமா? அப்ப இருக்குதா? இருக்குது. ஓகேங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தே ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 நோங்க. இப்போ தே ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0ங்க. ஓகேங்களா? இப்போ வந்து தே ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1னா இது வந்து என்னன்னா நேச்சுரல் நம்பர்ல தான் உங்களுக்கு வந்து என்னன்னா தே ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 கொடுத்தா கரெக்ட். ஆனா இது ஹோல் நம்பருக்கு வந்து என்னன்னா 0ல இருந்து கொடுத்தாதான் அது கரெக்ட். அப்ப இதுவும் தப்பு. தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பர்ஃபெக்ட்டா கிடைக்குங்க. நெக்ஸ்ட் வாங்க, விச் செட் இன்க்ளூட் நம்பர் லைக் -5 0 6. இந்த நம்பர் வந்து என்னன்னா எந்த நம்பர்ல வரும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த செட்
எனக்கு என்ன தெரியுதுன்னா மைனஸ் பிளஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ இன்டிஜரா தான் வர எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்டிஜர் தான் எனக்கு ஆன்சர்னு தெரியுது. ஆனா எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். நம்மளுக்கு என்ன தெரியும், நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5ன்னு இப்படியே போயிட்டே இருக்கிறதா. இன்டிஜர்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 0ன்னு ஒரு நம்பர் இருக்கும். இதுல வந்து நம்பர் லைன்ல பிளஸ்ங்கிறது இந்த பக்கம் போகும், மைனஸ்ங்கிறது இந்த பக்கம் வரும். கரெக்டா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர் நான் என்ன சொல்லிக்கிறேன், ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் நம்பர் இருக்கக்கூடாது. ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் நம்பர் இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த இடத்துல 3 √2 √7 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து என்னன்னா ஸ்கொயர் நம்பரா இருக்கக்கூடாதுன்றீங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்க, ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் என்ன 0 1 2 3 4 5 இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு பாருங்க, -5 0 6 இருக்கு. அப்ப எனக்கு அது எல்லாமே இந்த இடத்துல வருது, இந்த இன்டிஜர்ல தான் எனக்கு வருது. ஏன்னா -5ங்கிறது எனக்கு நேச்சுரல் நம்பர்ல வரல, 0வும் எனக்கு நேச்சுரல் நம்பர்ல வரல. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல எனக்கு சுத்தமா இல்ல. அப்ப இதுவும் தப்பு. இதை பாருங்க, எனக்கு இந்த இடத்துல 0 வருது, ஆனா -5 எனக்கு வரல. அதனால இதுவும் தப்பு. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 7வதுங்க. which set do not certain நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா நெகட்டிவ் நம்பர் இல்லாத என்ன கேட்டிருக்காங்க, எந்த செட் நெகட்டிவ் நம்பரை கொண்டிருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெளிவா நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்க நான் நினைச்சேன். இந்த இடத்துல எனக்கு வந்து தமிழ் கொஸ்டின் பெர்ஃபெக்டா என்னால டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு வர முடியலங்க. ஏன்னா எனக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் எடுத்துட்டு வந்தேன். தமிழ் கொஸ்டின் நம்மளுக்கு சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் கொஸ்டின்னா கிடைக்காது. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலைனால நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எல்லாமே இந்த நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர்னா எல்லாமே அப்படியே இங்கிலீஷ்லேயே வந்துச்சு. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. இப்போதைக்குன்னு நீங்க இங்கிலீஷ்லேயே ஓரளவுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க இப்போதைக்குன்னு. அதனால உங்களுக்கு எந்த குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி குழப்பமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க மன்னிச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியுதுல, நெகட்டிவ் நம்பர்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ்ல வரும். மைனஸ்ல வரதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் நம்பர் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரியும், இன்டிஜர்னா என்ன தெரியும், 0 இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் +1 +2ன்னு போகும். அதே மாதிரி இந்த பக்கம் நெகட்டிவ்லங்கிறது இந்த பக்கத்துல வரும். ஓகேங்களா? நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 1 2 3 4 5ன்னு போய்க்கிறேன். இதே இந்த இடத்துல வந்து ஹோல் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன வருது, 0 1 2 3 4ன்னு போய்க்கிறதா உங்களுக்கு ஹோல் நம்பர். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர் இருக்கிற எல்லா இடத்துலயுமே நான் ஹோல் நம்பரை பத்தி சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ஹோல்னா என்னது, எல்லாமேங்கிறது வந்து என்னன்னா ஒரு 0 1 2 3 4 5ன்னு. இதே நேச்சுரல் நம்பர்னா என்னது, 0 விட்டுட்டு மித்த உள்ள 1 2 3 4 5ங்கிறது. ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம். அதனாலதான் உங்களுக்கு அழுத்தி சொல்றேன். நெக்ஸ்ட் வாங்க, ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா உங்களுக்கு என்ன தெரியும், PQ ஃபார்மேட்ல இருக்கானு, இந்த இடத்துல Q not equal to 0ன்னு இருக்கானு, அதுக்கடுத்து Pயும் Q வந்து இண்டிஜரா இருக்கானு. அப்ப நம்மளுக்கு இண்டிஜர்னா என்ன தெரியும், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மைனஸ்ங்கிறது வருது. ஓகேங்களா? அடுத்து ரியல் நம்பர். ரியல் நம்பர்னு நம்மளுக்கு என்ன தெரியும், ஒன்னு ரேஷனல் நம்பர், இன்னொன்னு என்ன இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ல நம்மளுக்கு மைனஸ் வருது. அப்ப இதுவும் வந்து உங்களுக்கு மைனஸ் வருது. அப்ப மைனஸ் வராது என்னது, நேச்சுரல் நம்பர். இதுலதான் மைனஸ் நம்மளுக்கு வரவே வராது. ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். இது நீங்க பார்த்தோன்னே போடலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றக்காண்டி 4 ஆப்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மண்டேல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஏறணுங்கிறக்காண்டி. அடுத்து பாருங்க 8வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் போத் ரேஷனல் நம்பர் ஆன் ஏ இன்டிஜர் அப்படின்றாங்க. ரேஷனல் நம்பராகவும் இருக்கணும், இன்டிஜராகவும் இருக்கணும்ன்றாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன தெரியும், ரேஷனல் நம்பருக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து இன்டிஜர், அடுத்து வந்து ஃபிராக்ஷன்ங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இது என்னதுன்னு பாருங்க, ரேஷனல் நம்பராகவும் இருக்கணும், இன்டிஜராகவும் இருக்கணும். அப்ப இது ரேஷனல் நம்பர் தான் கரெக்ட். ஆனா இது ஃபிராக்ஷனா இருக்குது. அப்ப இது தப்பு. இது உங்களுக்கு ரேஷனல் நம்பராகவும் இருக்குது, உங்களுக்கு வந்து இன்டிஜராகவும் இருக்குது. இது என்ன பாருங்க, இர்ரேஷனல் நம்பரா இருக்குது. பையங்கிறதும் கிடையாது. இதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது என்னது, உங்களுக்கு 3. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. 9வது கொஸ்டின் என்னங்கிற தெளிவா பாருங்க. விச் ஆஃப் தர் போத் ஆன் இன்டிஜர் அண்ட் ஹோல் நம்பர் அப்படின்றாங்க. இன்டிஜராகவும் இருக்கணும், ஹோல் நம்பராகவும் இருக்கணும்ன்றாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்டிஜரு ஃபிராக்ஷன் இப்படி இருக்கு. இந்த இன்டிஜர்ல இருந்து தான் நம்மளுக்கு என்ன பிரியுது, நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர், நெக்ஸ்ட் வந்து ஹோல் நம்பர்னு பிரியுது. நம்மளுக்கு அப்ப என்னன்னா நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது, இன்டிஜரும் ஹோல் நம்பரும் வரணுன்றாங்க. அப்ப இது என்னது, நெகட்டிவ் நம்பர். அப்ப இது தப்பு. அடுத்து இதை பாருங்க, 0ங்கிறது என்னது, இன்டிஜர், அடுத்து வந்து ஹோல் நம்பர். இது ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து 3.5 3.5ங்கிறது என்னன்னு பாருங்க. இதை நீங்க 35/10 எழுதலாமா? எப்படி 35/10னா, புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருக்கு. அப்ப நம்ம ஒரே ஒரு 0 போட்டு சேர்த்துக்கிட்டோம். அப்ப அது நீங்க அடிச்சீங்கன்னா 7 உங்களுக்கு 2ன்னு வருது. இது என்னது, ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ. அப்ப தப்பு. அடுத்து என்ன பாருங்க, இதுவும் ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ. அப்ப இதுவும் தப்பு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஆன்சருங்கிறது இன்டிஜர் ஹோல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இன்டிஜர் ஹோல் நம்பர் என்னது, 0. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நான் ஜீரோ நம்பர் தட் பிலாங் த எவ்ரி செட். அதுல என்ன இருக்குன்னா பாருங்க, ஒரு நம்பர் இருக்குதான், அதுல என்னென்ன இருக்கணுங்கிறத தெளிவா சொல்றாங்க பாருங்க. ஹோல் நம்பராகவும் இருக்கணுமா, இன்டிஜராகவும் இருக்கணுமா, ரேஷனல் நம்பராகவும் இருக்கணுமா, ரியல் நம்பராகவும் இருக்கணுமா. அது ஆனா 0வா இருக்கக்கூடாது, நான் 0 நம்பரா இருக்கணும்.
ஓகேங்களா? அப்பனா எனக்கு 0ங்கிற ஆன்சர் எனக்கு வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. எனக்கு என்னென்ன தெரியும் பாருங்க. ஹோல் நம்பர்னா எனக்கு என்ன தெரியும்? 0, 1, 2, 3 இப்படியே போயிட்டே இருக்கதான் ஹோல் நம்பர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க இண்டீஜர். இண்டீஜர்னா உங்களுக்கு என்ன தெரியும்? 0, இந்த இடத்துல +1, +2 இப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல -1, அதுக்கடுத்து -2 இந்த மாதிரி இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா இண்டீஜர். அடுத்து வந்து பாருங்க ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா என்ன தெரியும்? PQ ஃபார்மேட்ல இருக்கணும். அதுக்கடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு Q நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். Pயும் Q வந்து என்னன்னா உங்களுக்கு இண்டீஜரா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா என்னதுன்னா இந்த ரேஷனல் நம்பரும் பிளஸ் இர்ரேஷனல் நம்பரும் சேர்ந்ததான் உங்களுக்கு வந்து என்ன ரியல் நம்பர். நம்மளுக்கு என்ன தெரியும்? ரேஷனல் நம்பர் இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர் என்ன தெரியுது? ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் நம்பர் இருக்கக்கூடாது. அப்பனா √2, √3 இப்படி இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் நீங்க டிவைட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட், ஒரு டெசிமல் பாயிண்ட் வருதுன்னா உங்களுக்கு 1.414 இப்படியே நிக்காம போயிட்டே இருந்துச்சுன்னா இதுவும் இர்ரேஷனல் நம்பர் தான். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த ஹோல் நம்பராகவும் இருக்கணும், இண்டிஜரா இருக்கணும், ரேஷனலா இருக்கணும், ரியலா இருக்கணும். ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஏ ஆப்ஷன் என்ன இருக்கும் பாருங்க? 1. 1ங்கிறது ஹோல் நம்பர்ல இருக்குதா? இருக்குது. அடுத்து வந்து என்ன இருக்குது? இண்டீஜர்ல இருக்குதா? இண்டீஜர்லயும் இருக்குது. PQ ஃபார்மேட்ல 1/1 நம்ம பண்ணலாம். அப்ப PQ ஃபார்மேட்டுக்கு இதுக்கு வந்துடும். அப்ப ரைட்டு. அடுத்து பாருங்க, நம்மளுக்கு வந்து ரியல் நம்பர்ல வருமா? ரியல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ரேஷனல் பிளஸ் இர்ரேஷனல். ரேஷனல் நம்பர்ல இருக்குன்னா அப்ப ரியல் நம்பர்ல நம்மளுக்கு 1 வந்துடும் கண்டிப்பா. அப்ப 1ங்கிறது ஆன்சர் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க -1. ஹோல் நம்பர்ல உங்களுக்கு மைனஸ் டிஜிட் வருமா? வராது. √2. √2ங்கிறது உங்களுக்கு ஹோல் நம்பர்ல வருமா? வராது. அப்ப ஆன்சர்ங்கிறது 1. ஓகேங்களா? ஏ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின் என்ன சொல்றா பாருங்க? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இர்ரேஷனல் நம்பர்? ஓகேங்களா? ஓகேங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுது? இதாங்க ஆன்சர். டி தாங்க ஆன்சர். எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். தெளிவா கேட்டுக்கோங்க. ஏ ஆப்ஷனை பாருங்க. நீங்க 27 எப்படி பிரிக்கலாம் பாருங்க? √3 × √9ன்னு பிரிக்கலாமா? ஏன்னா எனக்கு √3 தனியா இருக்கு, அதனால நான் சொல்றேன். அப்ப நீங்க இந்த √3 சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ங்கிறது 3 × அடுத்து இந்த 9 இருக்கு √9. அப்ப நீங்க இதை வெளியெடுக்கும் போது 3000. அப்ப ஆன்சர்ங்கிறது உங்களுக்கு 9ன்னு நார்மலான ஒரு இண்டீஜராவோ ரேஷனல் நம்பராவோ வந்துருச்சு. அப்ப இது வந்து இர்ரேஷனல் நம்பர் கிடையாது. இதே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எடுங்க. 4ங்கிறது அப்படி இருக்கு. √4 நீங்க வெளியெடுத்தீங்கன்னா 2000. அப்ப 8 ஆயிருச்சு. அப்ப இது உங்களுக்கு வந்து நார்மலான நம்பர் ஆயிடுச்சு. இர்ரேஷனல் நம்பர் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, இது வந்து என்னன்னா 169ங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு 13 ஸ்கொயர்டு. அடுத்து 14 ஸ்கொயர் தான் 196. அப்போ -14. அப்போ உங்களுக்கு ஆன்சர்ங்கிறது -1 ஆயிருச்சு. இது உங்களுக்கு வந்து என்னன்னா ரேஷனல் நம்பர் ஆயிருச்சு. ஒரு நார்மல் நம்பர். இது இர்ரேஷனல் நம்பர் கிடையாது. 9 நீங்க ரூட்ல இருந்து 3 எடுத்துருங்க. ஆனா 7 எப்படி ரூட்ல இருந்து எடுப்பீங்க? எடுக்க முடியாது. அதனாலதான் நான் பார்த்தோன்னே நான் போட்டேன். நான் √7 நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதான் ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால தெளிவா போட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க இந்த இடத்துல. இதே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர்ல உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். இந்தாருங்க, ரேஷனல் நம்பர்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ரூட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்துடும். அப்ப நீங்க இதனா ரேஷனல் நம்பர் மீங்க. இதே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 0.4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே நாள் தான் இங்கே இருக்குது. ஆனா 0.4 இருக்கு. இதை நீங்க வெளியே எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? √4/10 போடுவீங்க. 10 ஏன் போடுறோம்? புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கு, அதனால 10 போடுறோம். புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தா 100 போடுவோம். இதே புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தா கீழே அடுத்து 3 0 போடுவோம். 1000 போடுவோம். ஓகேங்களா? அப்ப நீங்க இந்த ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வருது? 2/√10 தான் வரும். ஏன்னா 10 நீங்க ரூட் வெளியே எடுக்க முடியாது. 4 தான் வெளியே எடுக்க முடியும். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு நல்லா பாருங்க, மேல உள்ளது உங்களுக்கு என்ன தெரியுது? ரேஷனல் நம்பரா தெரியுது. அப்ப கீழே உள்ளது என்ன தெரியுது? உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பரா தெரியுது. ஓகேங்களா? இர்ரேஷனல் நம்பரா தெரியுது. அப்ப இது வந்து டோட்டலா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இது ஒரு இர்ரேஷனல் நம்பர். தெளிவா புரிஞ்சா? உங்களுக்கு ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் நம்பர் இருந்தாலும் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு நம்பர் வைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இதே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் எடுத்துக்கோங்க. 0.04ன்னு வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? இதை நான் எப்படி எடுப்பேன்? 4/2 டிஜிட் இருக்கு. அப்பனா 4/100ன்னு போடுவேன். கரெக்டா? அப்ப நீங்க இந்த ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 2/10ன்னு வந்துருச்சு. அப்ப ஆன்சருங்கிறது 5ன்னு வந்துருச்சு உங்களுக்கு. இல்லைன்னா இது PQ ஃபார்மேட்ல இருக்குன்னு போட்டு கூட நீங்க இதை ரியல் நம்பர்னு சொல்லலாம். தெளிவா புரிஞ்சா? √4ங்கிறது ஒரு இடத்துல ரேஷனல் நம்பரா இருக்குது. ஒரு இடத்துல என்ன ஆகுது? இர்ரேஷனல் நம்பர் ஆகுது. இன்னொரு இடத்துல அதே விஷயம் ரேஷனல் நம்பரா திருப்பி மாறுது. இதுல இருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர்னா என்னங்கிறத நான் தெளிவா புரிய வைக்கிறேங்க. இங்க வாங்க. ஒரே நம்பர் இந்த 4ங்கிறது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி மாறுதுன்னு பாருங்க. இப்ப உங்களுக்கு 0.04 இருக்கு. இன்னொரு இடத்துல 0.004 இருக்கு. ஓகேங்களா? இப்ப எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஓகேங்களா? 2 டிஜிட் அது ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். இப்ப 4னா 4 இருக்கணும். ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். இல்ல 9 இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். 0.3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அது எப்பவுமே உங்களுக்கு வந்து என்னதான் நீங்க பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து இர்ரேஷனல் நம்பர் தான். ஆனா ரூட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது. அதுவும் 0. சம்திங்ல இருக்குது. பாயிண்ட் வச்சு சம்திங்ல இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துக்கு தெளிவா கேட்டுக்கிறங்க. உங்களுக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குன்னா
பாயிண்ட்க்கு அப்புறம் ஈவன் நம்பர், ஈவன் டிஜிட் 1 2 இதான் டிஜிட்னு சொல்லுவோம். எத்தனை நம்பர் இருக்குங்கிறதான் 2 டிஜிட் இருக்கு. அப்ப ஈவன் நம்பர் டிஜிட் இருக்குன்னா உங்களுக்கு அது எப்பவுமே ரேஷனல் நம்பரா தான் வரும். ஓகேங்களா? ரேஷனல் நம்பர். இதே பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு ஆட் டிஜிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே உங்களுக்கு 3 5 7 இதான் ஆட் நம்பரு. ஆட் டிஜிட் வருதுன்னா உங்களுக்கு அது எப்பவுமே இர்ரேஷனல் நம்பர் தான் வரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த மாதிரியும் கேட்டு உங்களுக்கு குழப்ப வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு ஆனா எடுத்துட்டு வரல. இது அதனாலதான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. விச் ஆஃப் த நம்பர் இஸ் நெய்தர் ரேஷனல் ஆர் இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் தெரியாத உங்களுக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு தெரியும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரியல் நம்பர், அடுத்து வந்து என்ன இமேஜினரி நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரியல் நம்பர் வந்து என்னன்னா உங்களுக்கு ரெண்டா பிரியும். என்னது? ஒன்று ரேஷனல் நம்பர், அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி பிரியும். கரெக்டா? அடுத்து வந்து என்னன்னா ரேஷனல் நம்பர்ல வந்து உங்களுக்கு ரெண்டு பிரியும். என்னன்னா ஒன்னு இன்டீஜர், இன்னொன்று வந்து ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது. ஃபிராக்ஷன்ல இருந்து உங்களுக்கு பிரியும் ஒன்று என்னதுன்னா நெகட்டிவ், அடுத்து வந்து ஹோல் நம்பர் அப்படிங்கிறது பிரியும். ஹோல் நம்பர்ல இருந்து உங்களுக்கு பிரியும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து பின்னாடி போக 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 ஒரு படியா உங்களுக்கு காட்டுவேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? நெய்தர் ரேஷனல் ஆர் இன்டீஜர். ரேஷனலாகவும் இருக்கக்கூடாது, அது இன்டீஜராகவும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ரேஷனலாகவும் இருக்கக்கூடாது, அது இன்டீஜராகவும் இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ உங்களுக்கு இடத்த இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? உங்களுக்கு அதை தாண்டி என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இது 4ங்கிறது என்னது? ஒரு ரேஷனல் நம்பர். அப்படின்னா 4/1 நம்ம போடுவோம். இது PQ ஃபார்மேட்ல வந்துருச்சு. அப்ப இது ரேஷனல் நம்பர். 1.5 எப்படி போடலாம்? 15/10ன்னு போடலாம். இது எப்படி இருக்கு? PQ ஃபார்மேட்ல வந்துருச்சு. திருப்பி இதுவும் அப்ப இதுவும் தப்பு. இதுவும் ரேஷனல் நம்பர் தான். அடுத்து பாருங்க √2. √2ங்கிறது உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர். ஏன் இர்ரேஷனல் நம்பர்? ரூட்டுக்குள்ள நம்பரும் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான நம்பர். அதனால நம்ம ரூட்டுக்கு வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா பாயிண்ட் நிக்காம போயிட்டே இருக்கும். ஒரு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும். அப்போ 1.41 இப்படியே போயிட்டே இருக்கும். அதனால இதுவும் கிடையாது. நம்மளுக்கு 7ங்கிறது எப்படி போடலாம்? 7/1ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இதுவும் நம்மளுக்கு வந்து PQ ஃபார்மேட்ல இருக்குது. அப்ப இதுவும் என்னதுன்னா ரேஷனல் நம்பர். அப்ப ஆன்சர்ங்கிறது √2. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க 13வது கொஸ்டின்ங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆப்ஷனை பாருங்க. நோ லார்ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க, கரெக்டுங்க. அப்ப எப்படின்னா நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் என்ன தெரியும்? 1 2 3 4 5 போயிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. நம்மளுக்கு லார்ஜர் நம்பரே தெரியாது. அதானே கரெக்ட். அப்ப இந்த இது என்ன கரெக்ட்? ஒண்ணுங்கிறது வந்து என்னன்னா ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர்ன்றாங்க. கரெக்ட். ஒண்ணுங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் தான். கரெக்ட் தான். நேச்சுரல் நம்பருக்கு என்ன தெரியும்? 1 2 3 4 தான் தெரியும். அப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் 1. அப்ப கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் டுகெதர் வித் 0 ஆர் கால்டு இன்டீஜர்ஸ் அப்படின்றாங்க. நேச்சுரல் நம்பர் டுகெதர் வித் 0. 0ல நேச்சுரல் நம்பர் வருமா உங்களுக்கு? வராதுங்க. ஹோல் நம்பர்னா தான் உங்களுக்கு 0 வரும். நேச்சுரல் நம்பர் நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து நேச்சுரல் நம்பர் தெரியும். அப்ப நம்மளுக்கு இதுல 0வே கிடையாது. அப்ப இதுதான் தப்பு. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. தேர் இஸ் நோ லார்ஜஸ்ட் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றாங்க. ஹோல் நம்பரே லார்ஜஸ்ட் தெரியாதுன்றாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹோல் நம்பர் 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ ஹோல் நம்பர்லயே நம்மளுக்கு லார்ஜஸ்ட் நம்பர் நமக்கு தெரியாது. அது இன்ஃபினிட் வரை நம்ம போயிட்டே இருக்கும். அப்ப இதுவும் தெரியாது. அப்ப நம்மளுக்கு ஆன்சருங்கிறது என்னது? இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? தப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஆன்சருங்கிறது என்னது? நம்மளுக்கு சி ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன 14வது கொஸ்டின்ங்க. 14வது என்ன சொல்றாங்க? இன் கியூஸ் ஏ ஸ்டூடெண்ட் வாஸ் ஆஸ்க்டு டு ஃபைண்ட் த நம்பர் தட் அப்படின்றாங்க. என்னன்னா ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒரு நம்பர் குறிப்பிட்ட ஒரு ஆர்டர் சொல்றாங்க. என்ன இரேஷனல் நம்பராகவும் இருக்கணும், அது கிரேட்டர் தன் 2 பட் லெஸ் தன் 3ஆகவும் இருக்கணும், ஹூஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஆல்சோ இரேஷனல். நீங்க ஒரு அந்த நம்பர் நீங்க ஸ்கொயர் பண்ண பிறகு அது இரேஷனல் நம்பராகவும் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற நம்பர் என்னங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு? ஃபர்ஸ்ட் இரேஷனல் நம்பரா இருக்கணும். எனக்கு இது இரேஷனல் நம்பரா? இது இருக்குது. இது இரேஷனல் நம்பரா? இரேஷனல் நம்பர். இது இரேஷனல் நம்பரா? இது ரேஷனல் நம்பர். இது ஒரு ரேஷனல் நம்பர். அப்ப தப்பு. அப்ப இதை எடுக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? கிரேட்டர் தென் 2 பட் லெஸ்ஸர் தென் 3. ஓகேங்க. அந்த நம்பருக்குள்ள இது ரெண்டுமே வர மாதிரி இருக்கு. நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. ஹூஸ் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ இரேஷனல். ஸ்கொயர் பண்ண பரட்டும் இரேஷனல் நம்பரா இருக்குன்றாங்க. அப்ப நான் இதை ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா √5 ஸ்கொயர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். எனக்கு 5ங்கிறத ஆன்சர் வந்துடும். அப்ப இது வந்து ஒரு ரேஷனல் நம்பரா வந்துருச்சு. அப்ப இதுவும் எனக்கு தப்பு. இதே இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல என்னது? √3 + 1 இருக்கு. இதை நீங்க ரூட்டை போடுங்க. ரூட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஃபார்முலா தெரிஞ்சிருக்கானுங்க. A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். A² + B² + 2AB. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானு. இதை நீங்க போட்டீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? A² இடத்துல √3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் Bங்கிறதுல 1² + 2 × 1 அடுத்து √3 × 1ங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 3A + உங்களுக்கு 1 + 2 √3ன்னு வந்திருக்கும். அப்ப நீங்க இதை ரெண்டே கூட்டிக்கலாமா? அப்ப 4 + 2 × √3ன்னு வந்திருக்கும். இது உங்களுக்கு என்னது? அப்போ உங்களுக்கு ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு
ஸ்கொயர்டு இல்லாத நம்பர் இருக்குது. அப்ப இது வந்து என்னது ஒரு இர்ரேஷனல் நம்பர். அப்ப உங்களுக்கு ஆன்சர்ங்கிறது என்னது பி ஆப்ஷன் தான். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இர்ரேஷனல் நம்பர் கூட உங்களுக்கு +1 +2 +3 எது ஆட் பண்ணாலும் அது இர்ரேஷனல் நம்பரா தான் திருப்பி வரும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இர்ரேஷனல் நம்பர்ல. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபார்முலா போட்டனால தான் நம்ம வந்து இப்படி போட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி இல்லைனாலும் இது 3 நீங்க செக் பண்ணப்பட்டு உங்களுக்கு இது மட்டும்தான் மிச்சமா இருக்கு அப்படிங்கிட்டு நீங்க போட்டிருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் 15வது என்ன சொல்றாங்க பாருங்க. என்னன்னா இதுல எது கரெக்ட்ன்றாங்க. என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர். உங்களுக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல? உங்களுக்கு திருப்பி நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ரிவிஷன் பண்ணிடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து என்ன பிரியுது? ஒன்னு ரியல் நம்பரா பிரியுது, இன்னொன்னு வந்து என்னன்னா இமேஜினரி நம்பரா பிரியுது. ரியல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒன்னு ரேஷனல் நம்பர், இன்னொன்னு வந்து என்னன்னா இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன பிரியும்? ரெண்டா, ஒன்னு இன்டீஜர், இன்னொன்னு வந்து ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது பிரியும். இன்டீஜர்ல இருந்து என்ன பிரியும் உங்களுக்கு? ரெண்டா, இந்த இடத்துல நெகட்டிவ் நம்பர், அடுத்து வந்து இங்க வந்து ஹோல் நம்பர், இந்த மாதிரி பிரியும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஹோல் நம்பர் வரதான் கொடுத்துருக்காங்க, அதனால ஹோல் நம்பர் நான் நிப்பாட்டிக்கிறேன். இப்போ பாருங்க, ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் அப்படின்றாங்க. எல்லா ஹோல் நம்பரும் உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ன்றாங்க. கரெக்டா? ரேஷனல் நம்பர் இருந்தா ஹோல் நம்பர் பிரியுது. அப்போ உங்களுக்கு ஆன்சர்ங்கிறது இதுதான் வர உங்களுக்கு ஆன்சர் வாய்ப்பு நிறைய அதிகம். ரெண்டாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரெண்டாவது பாருங்க, ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர். அப்ப எல்லா ரேஷனல் நம்பரும் உங்களுக்கு இன்டீஜர்ன்றாங்க. உங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த இடத்துல தலையில சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா எல்லா ரேஷனல் நம்பரும் உங்களுக்கு இன்டீஜரா கிடையவே கிடையாது. அந்த இடத்துல ஃபிராக்ஷன்ங்கிற ஒன்று பிரியுது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லியிருக்காங்க? ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல கரெக்ட். அப்ப இது வந்து என்னது? தப்பு. அடுத்து பாருங்க, ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்றாங்க. இர்ரேஷனல் நம்பர் இங்க இருங்க, இன்டீஜர் இந்த இருக்கு, உங்களுக்கே தெரியுது. இன்டீஜர் இந்த இருக்கு, இர்ரேஷனல் நம்பர் இந்த இருக்குது. உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பருக்கும் இன்டீஜருக்கும் கனெக்ஷனே கிடையாது. அப்ப எப்படி இது கனெக்ஷன் ஆகும்? அப்ப இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, அப்ப எல்லாமே தப்பு தாங்க. இதுவும் உங்களுக்கு அப்ப தப்பா தான் இருக்கும். எல்லாமே தப்பு தான். உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஏ தான் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து டெசிமல் நம்பர். இதே மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நம்ம பிபிடி ரெடி பண்ணிருக்கோம். இந்த பிபிடி எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் உள்ள கிளாஸ்ல. இப்ப உங்களுக்கு நான் ஒரே கிளாஸ்ல எல்லாத்தையும் சொன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ஆயிடும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்க பெர்ஃபெக்ட்டா நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் உள்ள வீடியோ உங்களுக்கு காலையில 6 மணிக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துருங்க. ஓகேங்களா? 6 மணிக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னன்னா எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் முடிய தொட்டிக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கிரிப்ஸியான கண்டென்ட் ஸ்பெஷல் கான்செப்ட் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. தெளிவா சார் மேல போட்டிருக்கிறது வந்து என்னன்னா நான் வந்து ஸ்பெஷல் கான்செப்ட் நான் போட்டிருந்தாவே அது எஸ்எஸ்சிஜிடிக்காண்டி தான் நான் ஸ்பெஷலா எடுத்துட்டு வர்றது. நீங்க பாட்டில் போயிட்டு நான் அது டிஎன்பிசிக்கு உள்ளது எஸ்எஸ்சிக்கு இல்லாதது அப்படின்னு சொல்லி நீங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அது வேஸ்ட். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. ஸ்பெஷல் கண்டென்ட் போடுறது வந்து என்னன்னா எஸ்எஸ்சிஜிடிக்கு தான். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உள்ளவங்க தான். அதனால நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.